கண்டிப்பாக பாடி ஷேமிங்கிறது தப்பு. அது எந்த ஒரு வகையில் இருந்தாலும் இட் இஸ் ராங். பாடி பாசிட்டிவிட்டினா உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, உங்கள் ஷேப் எப்படி இருக்கோ அதை பற்றி கவலைப்படாதீங்கன்றது ஒரு பாடி பாசிட்டிவிட்டி. அது ஒரு மூவ்மெண்ட். இந்த ஜென்ரேஷனில் அது அவேர்னஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அது நல்லது தான். நான் தட் பீங் செட், ஒரு அளவுக்கு மீறி வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒவ்வொருத்தரோட ஹெல்த்துக்கும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கும். ஸோ ஒரு அளவுக்கு மீறி வெயிட் இருக்கக்கூடாது. அது வியாதியாக மாறிடும். கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட் ஓகே, அது ஒரு கண்டிஷன். ஆனால் அது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அது ஒரு வியாதியாக மாறிடும். ஸோ அந்த வகையில் அது ஒரு நம்ம பாடி ஷேமிங், பாடி பாசிட்டிவிட்டி பற்றிலாம் நம்ம பெருசாக யோசிக்கக்கூடாது. அதை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகணும், கண்டிப்பாக வெயிட் குறைக்கணும்னு நிறைய பேர் என்கிட்டயும் வருவாங்க. ஸோ அதுக்கு நிறைய வகைகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே எக்கச்சக்க இடத்துல அவங்க போடுவாங்க, கம் லூஸ் வெயிட் இன் 5 days, லூஸ் வெயிட் இன் 10 days. நிறைய இடத்துல இந்த மாதிரி அது போதிய அளவுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவன் இல்லாத மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க.